Hello viewers, welcome to High Tech Solution, the path to better programming. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு Django ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கிறீங்க அப்படின்னா எங்க சேனல்ல எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து நாங்க வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் கோ த்ரூ பண்ணுங்க. எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் உள்ள என்டர் ஆகலாம். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் கார்ட் அண்ட் ஆன்லைன் ஆர்கானிக் கிராசரி ஸ்டோர். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். இதோட அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இது நார்மலா ஒரு இ காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் ஆர்கானிக் கிராசரி ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதுல உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அண்ட் தென் ஈஸியா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுலயே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு கேட்டீங்கன்னா அத்தன்டிகேஷன், ப்ராடக்ட் லிஸ்டிங்ஸ். இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நீங்களே வந்து செல்லும் பண்ணிக்கலாம், பையும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நீங்களே வந்து எங்களோட வெப்சைட்ல வந்து நம்மளோட வெப்சைட்ல நம்மளோட லாகின்ல நம்ம ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் நம்ம வந்து ஒரு கஸ்டமரா இருந்து வேற யாருக்குள்ள ப்ராடக்ட் ஆட்டு நம்ம பையுமே பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எவ்வளவுக்குள்ள வந்து யூஸ் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள இது எஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் தென் இது நம்ம எதால டெவலப் பண்ணியிருக்கோம், என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா Django, பைத்தான் யூஸ் பண்ணி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு க்ளீன் ஆர்கிடெக்சராக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா இதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷனாக மாற்றிக்கலாம். லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேமெண்ட் இன்டெகிரேஷனும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதே எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வந்து மேனுவலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்து. இன்னொன்று வந்து என்னன்னா செப்பரேட்டாக நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ நம்ம ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரேண்டமாக என்ன பண்ணுவோம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷனில் போயிட்டு தான் நம்ம வந்து வாங்குவோம். கரெக்டா? ஸோ இதெல்லாம் தான் அதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அண்ட் தென் ப்ரொபோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு என்டையராக தனியாக ஒரு வெப்சைட், அதாவது நம்மளோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி செப்பரேட்டாக ஒரு வெப் போர்ட்டல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து ஆட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பையுமே வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து நம்மளுக்கு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் இருக்கும், அட்மினும் இருக்கும், பிளஸ் கஸ்டமர். இந்த ரெண்டு ரோல்லையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் கேட்டகரி வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம், பிரைஸ் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு அட்மின் மாடல் செப்பரேட்டா இருக்கும், யூசர் மாடல் செப்பரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து ட்ராக் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் FAQ அவைலபிளா இருக்கும். ஸோ என்டையர் ஒரு இ காமர்ஸ் அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம செப்பரேட்டா வந்து பில்ட் பண்ணிக்கலாம். அதான் வந்து இதுவும் ஒரு ஆள் இதோட அப்ஸ்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம லாகின் பேஜ், டேஷ்போர்ட் பேஜுக்கு போனோன்னே லாகினா ரெஜிஸ்டர் காட்டும். நீங்க ஃபர்ஸ்ட் யூஸரா இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே இது ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா போதும். ப்ராடக்ட்ஸை ப்ரௌஸ் பண்றதுல இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க வந்து பையுமே வந்து பண்ணிக்கலாம். இதே அட்மின் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டேரக்டா அட்மின் போர்ட்டல்ல போயிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது என்கொயரி வந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். FAQs ஏதாவது இருந்துச்சுன்னா பாத்துக்கலாம். டிக்கெட்டோட ஸ்டேட்டஸை வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம், அப்டேட்டுமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃப்ளோவுமே வந்து அவைலபிளா இருக்கும். அதாவது ரெண்டு மாடல் இருக்கும், ஒன்று வந்து அட்மினுக்கு, இன்னொன்று வந்து கஸ்டமருக்கு. இப்போ நம்ம ப்ராஜெக்டோட டெமோக்குள்ள என்ட்ராகலாம். இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட டேஷ்போர்டு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கார்ட்ல இருக்கும். கார்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் என்னோட கார்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்காண்டி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா விஷ்லிஸ்ட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது வந்து நீங்க கார்ட்ல போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆட் டு விஷ்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அது வந்து விஷ்லிஸ்ட்ல வந்து ஆட் ஆகும். இதுல நீங்க வந்து கார்ட்க்கு மூவ் பண்ணணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன்னா என்னோட கார்ட்க்கு மூவ் பண்ணிட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாவது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னா கார்ட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். விஷ்லிஸ்ட்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இதை வந்து விஷ்லிஸ்ட்லயுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு வந்து மை லிஸ்டிங்ஸ் இருக்கும். இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க புதுசா ஏதாவது ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சன்ஃப்ளவர்ங்கிற ப்ராடக்ட் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது, உங்களுக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும், ஸ்டாக்ல இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ டேஸ்ல எக்ஸ்பயர் ஆகும், அதோட பிரைஸ் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்ன, அதாவது கரண்டா ஒரிஜினல் பிரைஸ் ஒன்று இருக்கும், டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வந்து நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இமேஜுமே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சூஸ் டைப் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா போதும், நம்மளுக்கு இதுல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு இங்க போயிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல போயிட்டு பாத்தீங்கன்னாலும் நம்மளோட ப்ராடக்ட் என்னவோ அது நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டும். பிளஸ் இந்த ப்ராடக்ட்டை நம்ம கார்ட்க்கு ஆட் பண்ணனாலும் இதுல நீங்க வந்து எவ்வளவு டேஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேஸ்க்கு ஏத்தாப்புல உங்களுக்கு இதுலயுமே வந்து ஷோ பண்ணி காட்டும் எத்தனை டேஸ் வந்து லெஃப்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதே இது மை லிஸ்டிங்ஸ்ல போயிட்டு பார்த்தாலும் நம்ம ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இது வந்து இப்ப சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் நீங்க இந்த ப்ராடக்ட்டை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் எடிட்டுமே வந்து பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மை லிஸ்டிங்ஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 3 ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு queries இருக்குதுன்னா நீங்க இந்த இடத்துல வந்து queries வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஸ்டேட்டஸ் பத்தியா, இல்லைன்னா ஆர்டர் டெலிவரி பத்தி ஏதாவது queries இருந்துச்சு, இல்லைன்னா வேற ஏதாவது queries இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு queries அப்டேட் ஆகி டிக்கெட் நம்பர் உங்களுக்கு ரைஸ் ஆயிடும். இந்த டிக்கெட் நம்பர் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இப்போ எனக்கு queryயோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்க அந்த டிக்கெட் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் ஆகிடும். ஓகேவா, நீங்க என்ன இதுக்காக queries அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ட்ராக் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டிக்கெட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபைனல் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஓப்பன்ல இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இன் ப்ராக்ரஸ் மாத்திரனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம் உங்களோட queries ஏத்தாப்புல. அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன் வந்து FAQ பொறுத்தளவுக்கு நீங்க ஏதாவது சப்மிட் பண்ணணும். எனக்கு வந்து பிளான் கேர் பத்தி தெரியணும் அப்படின்னா அதை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கொஸ்டின்ஸ் பிளஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு அதுலேயுமே உங்களுக்கு வந்து எனக்கு அவுட்புட் வரல அப்படின்னாலும் நீங்க queriesலயுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னாலும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்ஸ்கிரைப்டு. இதே இது நீங்க வந்து அட்மின் சைடு போயிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு அபவுட் பேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் நீங்க ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதே மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க வந்து லாக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து என்டையர் ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் மாதிரி தான். பட் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி அண்ட் தென் நீங்க பர்ச்சேஸ்மே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்மே வந்து அவைலபிளா இருக்கும். இப்போ லெஸ் டேஸ் கொடுத்தீங்கன்னா லெஸ் டேஸ்ல இதெல்லாம் வந்து இதாக போகுதோ, இப்போ 3 days 49 days இந்த டேஸ்க்கு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். இதே மினிமம் பிரைஸ் மேக்ஸிமம் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். சப்போஸ் ரேட்டிங் வைஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வரும். அதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த சைட்ல இருக்கக்கூடிய ஃபில்டர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 2 சைட் மாதிரி. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் கார்ட்க்கு ஆட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷன்ஸ். இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட்ல போனீங்கன்னா உங்களுக்கு செக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் செக் அவுட் பண்ணிங்கன்னா இந்த டம்மி பேமெண்ட் வந்து நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக பண்ணணும் அப்படின்னா இந்த பேமெண்ட் கேட்வே நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது ஒரு ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்றது ஒரு ஆப்ஷன்ஸ். இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக நீங்கள் ஆர்டர் ஏதாவது ஆட் பண்ணணும், அதாவது ப்ராடக்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இது வந்து கஸ்டமர் சைடு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இது நம்ம வந்து அட்மின் சைடு போனோம்னா அதுக்குமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். இது வந்து எல்லா ஜாங்கோ ப்ராஜெக்ட்லயும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் தான். இதுல நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ள போயிடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுல யூசர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் இமெயில்ஸ், என்னென்ன இமெயில்ஸ் வந்து வந்திருக்குது, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன இமெயில்ஸ் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ், எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரிவ்யூஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரிவ்யூஸ் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து FAQs கேட்டகரி வைஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்ணணும், அதாவது எனக்கு இந்த மாதிரி கேட்டகரி பேஸ் பண்ணி அவங்க FAQ கொடுத்தாங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுனாலும் நீங்க வந்து புதுசா கேட்டகரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் FAQsல போயிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு FAQs வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க ஏதாவது புதுசா ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அட்மின் சைட் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் queries போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து query வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். இப்போ நம்ம சப்மிட் பண்ண query இந்த இருக்குது, இதுவும் உங்களுக்கு அட்மின் சைட்ல வியூ பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் ஸ்டேட்டஸ். டிக்கெட் ஸ்டேட்டஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இன் ப்ராக்ரஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இதை அப்டேட் பண்ணணும் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ரிசர்வ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணணும்னாலும் நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு அட்மின் சைட்ல அவைலபிளா இருக்கும். சேம் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு அட்மின் சைடும் அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து யூசர் சைடுமே வந்து உங்களுக்கு எல்லா சேஞ்சஸும் வந்து அவைலபிளா இருக்கும். ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இதுதான் வந்து என்னோட GitHub ரெபாசிட்டரி. இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.